கட்டுவீங்க. எல்லாவற்றையும் நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்க சூழ்நிலைகள், எங்க காரியங்கள், எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், எங்களை அமிழ்த்துகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்க பலவீனங்களை நாங்க பார்க்கலப்பா. எங்களை நடத்துகிற கர்த்தரே உண்மை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க போதுமானவர். எங்களுக்கு நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க. வார்த்தையினால எங்களை நடத்துங்க, நடப்பீங்க அப்பா. வந்த வண்ணமாக நாங்க திரும்பி போக கூடாது. பலன் அடைந்தவர்களாக, திடன் அடைந்தவர்களாக, ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக அப்பா நாங்களும் எங்க குடும்பங்களும் பிழைத்திருக்கும் படிக்க கர்த்தர் எங்களுக்கு நீங்க கிருபைகளை கொடுங்க, அனுக்கிரகத்தை கொடுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நம் சார்பில இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய நிச்சயமாக சொல்ல முடியும். நம்மளை விட்டு கொடுக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் கை பிடிச்சிட்டாருன்னா அவர் அவ்வளவுதான், இறுதி வரைக்கும் அவர் நடத்தி செல்ல போதுமானவரா இருக்கிறார். ஒருவேளை நம்ம பயப்படுறோம், நமக்கு சந்தேகம் வருது, நமக்கு இன்னும் குழப்பம் வருது அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல பலப்படணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவரு விட்டுட்டாரு இல்ல, நம்ம என்ன பண்றோம்? நம்ம புரிந்து கொள்ளல, நம்ம விசுவாசத்துல பலப்படணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தைகளை ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனித்து வார்த்தையினால நம்ம பிழைத்திருக்கும் படிக்கு கர்த்தர் நம்மை செய்வாராக. நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். விசுவாசம் இல்லையா? விசுவாசம், எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம்னா அது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாதான்? கூடாத காரியம். ஆமா, பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அவ்வளவுதான். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், எல்லாவற்றிலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? விசுவாசிச்சுதான் நடக்க வேண்டியிருக்கு இல்லையா? விசுவாசம் இல்லாம நம்மளால வாழ்றோம்னா அது ஒண்ணுமே முடியாது. விசுவாசம் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஏன் பின்மாற்றம்? ஏன் நமக்குள்ள சோர்வு? ஏன் நமக்குள்ள பயம்? நமக்குள்ள கலக்கம்? நமக்குள்ள திகில்? நம்பிக்கையற்ற தன்மை? அப்படின்னா நம்ம வந்து விசுவாசத்துல வளரணும்னு அர்த்தம். நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி போக முடியாத படிக்கு ஒரு சோர்வு, ஒரு தளர்வு, முன்னேறி போகவே முடியறது இல்ல. பயம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா பயம், காரியங்களை செய்யணும்னா பயம். அம்மாடி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த பாடுகள் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? பயமுறுத்துகிறதா இருக்குது. நம்மளால அடுத்து அடி எடுத்து வச்சு முன்னேறி போகவே முடியல. காரியங்கள் நமக்கு விளங்கல, நமக்கு புரியல. ஏன்னா இந்த வேதத்தை நம்ம நல்லா கரெக்டா தியானிச்சு அதை நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன பண்றது இல்ல? செயல்படுகிறது இல்ல. ஒரு விடுதலையான வாழ்வு வாழதான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு நம்புறீங்க? பயந்து வாழணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்காரா? இல்ல நம்ம விடுதலையா தைரியமா வாழணும்னு ஆண்டவர் நம்ம குறித்து நினைச்சிருக்காரா? விடுதலையாய் தைரியமா வாழணும். விடுதலையாய் தைரியமாய் வாழணும். நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாத, பயப்படாத, பயப்படாதன்னு வேதத்துல 365 முறைகள் வேதத்துல இருக்குன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லியும் ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க, நம்ம மனுஷீகத்துல நமக்கு ஒரு பயங்கள், இந்த மாதிரி கவலைகள், இந்த கண்ணீர்கள் இதெல்லாம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அதுல நீ வாழக்கூடாது. அது உனக்கு உரிய குணம் கிடையாது. அது உன்னை போட்டு என்ன பண்ணிடக்கூடாது? ஆக்கிரமிச்சிடக்கூடாது. நீ கவலையினால ஆட்கொள்ளப்பட்டுறக்கூடாது. அதனால ஆளுகை செய்யப்பட்டுடக்கூடாது. நீ பயத்தினால ஆளுகை செய்யப்படப்பட்டுறக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆனா என்ன பண்ணுது? இதெல்லாம் நமக்கு விரோதமா போராடலையா? பயம் வருதா இல்லையா? பயம் வருது, கவலை வருது, கலக்கம் வருது. அப்படியே சிந்திக்கக்குள்ளேயே நமக்கு கண்ணை கட்டுதுன்னு வாங்கல்ல. ஓ, எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது இல்ல, அப்படிலாம் நமக்கு வருது. சூழ்நிலையெல்லாம்
சுத்தமா அப்படியே நமக்கு வசனம் எல்லாம் என்ன ஆயிடுது, மறந்து போற அளவுக்கு நமக்கு என்ன ஆகுது, அப்படியே பிரச்சனையும் போராட்டமும் அப்படியே மலை போல நமக்கு முன்னாடி நிக்குது. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள்ல தான் சொல்றாரு, அப்படி வரலாம் அது போராட்டம். ஏன்னா நம்ம இந்த விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம், பாவ உலகத்துல இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு நம்ம அங்க போயிட்டோம்னா இந்த மாதிரியான ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக பொல்லாங்க சத்துரு அவன் இல்லாத உலகம்னா அது அவன் இருக்கிறனால இத்தனை இல்லையா? பாவம் நிறைந்த உலகத்துலதான் நமக்கு இந்த மாதிரி போராட்டம். ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஒரு இளைப்பாறுதல், நிம்மதியா நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே இல்லாம ஒரு போராட்டமே இல்லாம நமக்கு ஒரு இது இருக்கு. ஆனா இப்பொழுதே நாம இளைப்பாறுதலோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன்? ஏன்னா ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளை ஆளுகை செய்ய தேவையில்லை. நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள் நம்மளை ஆளுகை செய்ய தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நம்பிக்கையற்ற வேளையில நம்பிக்கையாக, ஒரு அரணாக, துருகமாக, கோட்டையாக, பெலனாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். போராட்டங்கள் அந்த போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளாது. அந்த போராட்டங்கள் நம்மை மூழ்கடிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கொந்தளிக்கிற அலைய பார்த்து, பயந்தவங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலை இல்லாம இருந்தா நான் ஆண்டவரே, அலை இருக்கும், அலை இருக்கும், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. நமக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமானவங்க கிடையாது, நம்ம விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? விசேஷித்தமான தேவ ஜனம். எப்படி நம்ம சாதாரணமா இருக்க முடியுமா? கிடையாது. நமக்கு மறந்து போயிரும், அடிக்கடி மறந்து போயிரும். யாராவது ஏதோ சொன்னா மறந்துரும், யாராவது ஏதோ நம்மள கொஞ்சம் அப்படிலாம் இப்படின்னா நமக்கும் உடனே ஆமா ஆமா நம்ம தான் ஓவரா நம்ம ஒரு வேலை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனா கூட உடனே அதுலயே நிலைத்திருக்க கூடாது. ஐயோ சச்ச அப்படி இல்லையே, வேத வசனத்துல அப்படி இல்லையே, ஆண்டவர் இப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், கம் பேக், கம் பேக். வந்து என்ன பண்ணிடணும், வார்த்தைய சார்ந்து இப்படித்தான் இருக்கு, நான் ஏன் சந்தேகப்பட்டேன், நான் ஏன் குழம்புனேன், நான் ஏன் பயப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க என்ன பண்ணிடணும், வந்துடணும். இந்த இந்த ஒரு காரியத்துக்கு, இந்த ஒரு நடைக்கு தேவை விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. முக்கியமான காரியம் இல்ல, வாழ்வே கஷ்டம். அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப, ஏன்னா கொஞ்ச காலம் தான் இருக்கு அப்படிங்கறதுனால பொல்லாங்க சத்துருவோட போராட்டம் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம். அநீதி பெருகி இருக்குது, அக்கிரமம் பெருகி இருக்கு, குடும்பங்கள் பிரியுது, குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, நமக்கும் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம ரொம்ப வலுப்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப பாருங்க, அதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, முடிவு நாட்கள்ல வந்து நான் விசுவாசத்தை காணக்கூடுமா? விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணணும், தைரியமா நிற்கக்கூடிய உள்ளத்துல ஒரு பலன், ஒரு வைராக்கியம், ஒரு திடன் நமக்குள்ள இருப்பது அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வைராக்கியமான நெஞ்சங்கள், அந்த திடமான மனது, அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வைராக்கியமான மனது நமக்கு ரொம்ப இருக்கிறது இல்ல. நம்ம ரொம்ப தெரியல, வர வர நான் பார்க்கிறேன், தாத்தா பாட்டிக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி வலிமை வாய்ந்தவர்கள் இல்லாம போகிறாங்களோ அப்படிங்கறது போல நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். அவங்கள மாதிரி நம்மளால திடமா அப்படி அவங்களுக்கு அப்படிதான் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயங்கள் இல்லாம ஈஸியா உடனே உடைஞ்சு போகிறதும், உடனே நம்ம துவண்டு போயிடுறோம், உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம் அப்படின்னு. ஒத்துக்கிறீங்களா இந்த காரியத்தை? ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஆமா இல்லையா? அப்படி பாக்குறோம் நம்ம நமக்குள்ளேயே அந்த காரியங்கள்ல கடைசி நாட்கள்ல ரொம்ப நமக்கு அப்படி ஒரு தளர்வு உண்டாகுது. இந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப திடமாக நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும், அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஒரு திட்டமா நாங்க நிக்கணும், எங்க உள்ளம் அசைக்கப்படாததா இருக்கணும், ரொம்ப தைரியம் வாய்ந்தவர்களா இருக்கணும், அந்த உறுதியானவர்களா இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு நீங்க அந்த அனுக்கிரகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். வாசித்தோம் ஏசாயா 43வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல வாசிச்சோம், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும் போது நான் அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது அது உன் பேரில் பற்றாது. இப்படி வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியுது ஆண்டவர் நான் சொன்னேன் இந்த கிறிஸ்டியன் லைஃபோட பிகினிங்ல பார்த்தோம். இல்லைன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆண்டவர் பயங்கரமா அற்புதங்களை செஞ்சிருப்பாரு. இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ் அப்படியே பயங்கரமா எல்லாம் நிறைய பேரை கேட்டோம்னா நிறைய சாட்சிகளை சொல்லுவோம். எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை உடனே செஞ்சிருப்பாரு இல்லையா? அப்படிதான் நம்ம ஆண்டவரை ருசிச்சிருப்போம். கரெக்டா? ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சு உங்களை கூட்டிட்டு வந்தாரா? ஆமா. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தா அப்படி இன்ஸ்டன்டா நடக்காத மாதிரி இருக்கா? அது கண்டிப்பா இன்ஸ்டன்டா நடந்துச்சு. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் அற்புதங்கள் அப்படியே நான் கேட்கும் பொழுது அது கொஞ்சம் நிற்க மாட்டேங்குதே. அற்புதங்கள், அதிசயங்கள், இல்லைன்னா கர்த்தருடைய காரியங்கள் நடத்துதல், இதெல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இல்லையே. இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற குழப்பம். இஸ்ரவேல் மக்களையும் ஆண்டவர் அப்படியே பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சு கூட்டிட்டு வராரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்லோ டவுன் பண்றாரு. அந்த காரியங்கள் எல்லாம் அசாத்தியமான சூழ்நிலைகள் அவர்களை சுற்றிலும் இருக்குது. ஏன் அப்படின்னா இது அடுத்த ஸ்டேஜ். இது ஒரு ப்ரமோஷன். எல்லாரும் சொல்லுங்களேன், இது ஒரு ப்ரமோஷன். சொல்லுங்க, இது ஒரு ப்ரமோஷன். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். இந்த கட்டம் விசுவாசிச்சு நம் காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்டம். புரியுதா? விசுவாசத்துல நடைபெறுகிற காரியம். அதுதான் நமக்கு புரியாமதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? நமக்குள்ள குழப்பம் வந்துருது. ஏன் நடக்கல? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ? நான் ஒருவேளை ஏதோ தப்போ, நான் தவறோ, என் கூட ஒருவேளை ஆண்டவர் இல்லையோ? ஆண்டவர் என் கூடயே இல்ல, ஆண்டவர் நம்ம பக்கத்துல இல்ல, நம்ம கூட இல்ல, நம்ம நடத்துல போல இருக்கு, நம்மளா ஏதோ அப்படி இப்படின்னு பல குழப்பம். அப்பெல்லாம் அப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு எல்லாம் இப்படி நடக்குது. ஒருவேளை அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கலாம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க இப்ப? ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க, ப்ரமோஷன்ல இருக்கிறீங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம விசுவாசிச்சு அந்த அத ஒரு பாருங்க, அது ஒரு போராட்டம். இந்த வாழ்க்கையே ஒரு விசுவாச போராட்டம் தான். ஹல்லேலூயா. எனக்கு இதை குறிச்சு ரொம்ப நாள் புரியவே புரியாது. நான் ரொம்ப என்ன அப்படியே போராடி எனக்கு அப்படி நடக்கல, உங்களுக்கு உடனே நடந்துச்சு. ஆண்டவரால முடியாதா? இப்படின்னா நடந்துரும், அப்படின்னா நடந்துரும். எத்தனையோ அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம ஜோம் பண்ணியும் நிறைய பேருக்கு நம்ம காரியங்கள் நடக்கிறத பாக்குறோம் இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்லோ டவுனா அப்படியே கொஞ்சம் நம்ம ஒரு போராட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் எப்படி வந்துருது? கன்ஃபியூஷன் வந்துருது. என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா விசுவாசத்துல வளர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது புரிஞ்சுட்டா, இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இது நமக்கு புரியாதனாலதான் நமக்கு சோர்வு. பிசாசு போடுவான். கர்த்தரும் கூட இல்ல. தாவீது நம்ம பாக்குறோம், பலவிதமான போராட்டம். கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, அந்த காரியத்தை அவன் அடக்குறான். திரும்ப அந்த சிந்தனை இல்ல, என் தேவன் மன்னிக்கிறவர், அவர் மறக்கிறவர், என்னை திரும்பவுமாக உயிர்ப்பிக்கிறவர், என்னை கட்டி எழுப்புகிறவர் அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்றான்? அந்த காரியத்துக்கு அவனே அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்றான்? ஆவியானவரோட துணையோடு கூட அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மேற்கொண்டு அவன் நடந்து போறான். இப்படித்தான் நாமளும் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசித்து தொடர்ந்து அந்த போராட்டத்துல, அந்த பிரச்சனையில ஒரு ஜெயத்தை நாம் காண நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இது ஒரு விசுவாச போராட்டம். வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம், விசுவாச போராட்டம். அந்த போராயுதங்களை தரித்து கொண்டு, இது ஒரு மேஜிக் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். பாவத்துல இருந்து ஜெயம் பெற்றுட்டா அப்படியே மேஜிக் மாதிரி நம்ம பக்கத்திலேயே பாவமே வராது, நமக்கு எந்த டெம்டேஷன்ஸ், எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல. அந்த எண்ணங்கள் வருவது தவறு அல்ல. எண்ணங்களை பிசாசு போடுவான். அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள், அதை குறிச்சு நம்ம சோர்ந்து போகுது. என்னடா எனக்கு இப்படி எல்லாம் எண்ணம் வருது, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் வருதே, இப்படிப்பட்ட ஒரு தாட் வருது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுக்கே குற்றப்பட்டுக்க கூடாது.
அந்த எண்ணத்தை என்டர்டெயின் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்? அத போராடி வசனத்தை உச்சரித்து அந்த போராயுதங்களை தரித்தவர்களாக அதுக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சத்தை என்ன பண்ணணும்? கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இருக்கீங்களா? ஹalleluya. எல்லாத்துலயுமே இப்படிதான். அது பாவமா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களா இருந்தாலும் சரி, ஒரு சோர்வோ, ஒரு பயமோ, ஒரு திகிலோ வரும். உடனே இல்ல அப்படின்னு சொல்லி அதை விசுவாசிச்சு என்ன பண்ணணும்? வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம மைண்ட என்ன பண்ணணும்? மறுரூபப்படுத்தி அதுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை செய்து அதை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? Hallelujah. ஒன்று ஒன்றாக மிதித்து 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 முன்னேறி நம்ம போயிட்டே இருக்கணும். ஹalleluya. ஆமா. பாருங்க, நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷன். இப்ப நான் ஒரு கன்ஃபியூஷனை பத்தி சொல்லிட்டேன். என்னது? ஆரம்பத்துல அப்படி எல்லாம் நடந்துச்சு, எனக்கு பயங்கரமான அற்புதம், இன்ஸ்டன்டா அப்படி இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா எனக்கு இப்ப இல்லையேன்னு உடனே அந்த காரியத்தை குறிச்சு நீங்க இப்ப என்னது? அடுத்த கட்டத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய கூர்மையான பற்களுடைய எந்திரம் போல உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். God is training. அவர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படின்னு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்ப என்ன பண்றோம்? பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல நம்மளே எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் செஞ்சிடறோம். அடுத்தது என்ன பண்றோம்? ட்ரெயின் பண்றோம் இல்லையா? என் பிள்ளையெல்லாம் நான் ஆரம்பத்துல எல்லாம் போட்டு கொடுத்து பிசைஞ்சு கொடுத்து அப்படி இப்படி எல்லாம். ஆனா இப்ப அப்படி இல்ல. அவளை கரெக்டா அப்படியே தூரத்துல இருந்து வாட்ச் பண்றேன். வரணும், கரெக்டா நீயே என்ன பண்ணணும்? அந்த யூனிஃபார்ம் அந்த இடத்துல மாட்டணும், அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அடுத்தது சாப்பாடு போடணும். ஆனா நான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாக்குறேன், நோட் பண்றேன். அவ ஏதோ தடுமாறுறாளா, கஷ்டப்படுறாளான்னு கஷ்டப்பட்டு போய் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது இல்ல. அடுத்த ஆண்டவரும். ஆனா நம்ம ட்ரெயின் பண்றோம் நம்ம பிள்ளைங்களை. தன்னிச்சையா அவங்க கரெக்ட் தன்னிச்சையானா நம்மளை சாராம அப்படி நான் சொல்ல வரல, நம்மளை சார்ந்துதான். ஆனா காரியங்களை நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பி விசுவாசித்து நாம் நடை போடணும் அப்படிங்கறத ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம். அவரை நம்பிக்கணும் முழுமையா. தேவைகளை கர்த்தர் சந்திக்க போதுமானவர். என்னுடைய காரியங்கள்ல அவர் என்னை நடத்த போதுமானவர், என்னை பலப்படுத்த போதுமானவர், என்னை நடத்த போதுமானவர். எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. முடிவு பரியந்தம் என்னை நடத்த போதுமானவர். என் பிள்ளைகளை பார்த்து கொள்ள கர்த்தர் போதுமானவர். எனக்கு பலன் கொடுக்க கர்த்தர் போதுமானவர். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை நடத்தி என்னை எல்லாவற்றிலும் உயர்த்த என் கர்த்தர் போதுமானவர் அப்படின்னு சொல்லி நம்பி இளைப்பாறுதலோடு கூட நம்ம நடக்கதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்ம அலைச்சலா ரொம்ப அப்படி படபட இல்ல, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. ஹalleluya. நான் நிறைய பேர் இப்படி பார்த்திருக்கேன். பயங்கர ரெஸ்ட்ஃபுல்லா இருப்பாங்க. பிரச்சனை பார்த்தா பூதாகரமா இருக்கும், தேவைகள் பார்த்தா இப்ப எப்படா அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க அப்படியே ரொம்ப ரெஸ்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படியே எந்த சலனமும் இருக்கு, அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரெஸ்ட்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம். ஏன்னா ஆண்டவரோட கரத்தை பார்த்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. இப்ப அவங்களுக்கு தெரியும் சில காரியங்கள் அப்படி இப்படி இருக்கு, ஆனா கூட கர்த்தர் இதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படி ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்க கத்துக்கிட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? ஆமா. அப்ப பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை குறிச்சு நான் ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கிற இப்ப இந்த விசுவாசம், நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற இந்த விசுவாசம், அதாவது என்னன்னா நம்ம ஒரு ஒரு மதத்தை பின்பற்றுறோம் இல்லையா? நம்ம ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற இதுக்குள்ள இருக்கிறோம். அது மேல நமக்கு ஒரு பற்று இருக்கு. we belong to that. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பின்பற்றுறோம், நம்ம ஒரு கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வைக்கிறோம். அத குறிச்சு நான் பேசல, புரிஞ்சுக்கணும். நான் இந்த கடவுளை தான் சேவிக்கிறேன், இதைதான் நான் நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன்னா கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு காரியம் இருக்கு. அதை குறித்து பேசல. நம்ம இப்ப தியானித்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, விசுவாசம் என்பது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமை, ஒரு வலிமை. அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயரை வாசிங்களேன். எபிரேயர்ல 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இப்ப நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறது நம்ம இந்த மாதிரியான காரியத்தை குறித்து. விசுவாசம்னா என்ன? ஒரு நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஒரு 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 வலிமை, ஒரு வல்லமை, தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற ஒரு வல்லமை, சிதைந்து போனதை, சீர்குலைந்து போனதை, உருப்பற்று போனதை உருவாக்குகிற ஒரு வல்லமை, சீராக்குகிற ஒரு வல்லமை, உடைந்து போன குடும்பங்களை, சிதைந்து போன குடும்பங்களை, நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு, இனிமே இந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்களை உருவாக்குகிற அல்லது உருமாற்றுகிற ஒரு வல்லமை, ஒரு சக்தி, அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து போயிருச்சு, நம்பிக்கையே இல்ல, ஃபுல் ஸ்டாப் தான். இனிமே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது நடக்க சாத்தியம் இல்லை. சிதைந்து போய் அழுகி போன ஒரு மாம்சமா இருக்கலாம், ஒரு ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், குடும்பங்கள் ஸ்கேட்டர் ஆகி ஒண்ணுமே இல்லாத போல இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு காரியங்களை எடுப்பித்து அதை ஜெயமாக மாற்றுகிற, சீராக்குகிற, உருமாற்றுகிற, உருவாக்குகிற ஒரு வல்லமை, ஒரு 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 வல்லமை, ஒரு வலிமை, அதுதான் விசுவாசம். பயத்தினால ஆட்கொள்ளப்பட்ட, திகிலினால ஆட்கொள்ளப்பட்ட, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு சக்தி. அதை நான் விசுவாசம் இருந்தா அதெல்லாம் என்ன ஆயிடுது? அது அமுங்கி போயிடுது. ஒருவேளை இந்த இந்த விசுவாசத்தை இது பாருங்க, நமக்காக நாம என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆண்டவரே, என் குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு போராட்டம், இவ்வளவு ஒரு பாடு, இவ்வளவு ஒரு நெருக்கடி, அந்த சூழ்நிலை உங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய அந்த வேதத்தை எடுத்து 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 அது மூலியமா விசுவாசம் உண்டாகி அந்த காரியத்துக்காக ஜெபித்த அந்த காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை காணலாம். இனி ஒரு புறம் இருக்கு, நீங்க குடும்பங்களை கையில எடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நபர்களை கையில எடுக்கலாம். சிதைந்து போன வாழ்க்கை உள்ளவர்கள், ஒரு துவண்டு போய் இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாம தவிக்கிறவர்களை, அவர்களை நீங்க மனதில வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை குறித்து பேசி காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஓரல் ராபர்ட்ஸ், ஓரல் ராபர்ட்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஓரல் ராபர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன், மிகப்பெரிய தேவ மனிதன். அவர் என்ன பண்ணுவாரா? ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன், தேவ மனிதன். அவரு நைட்டு தூங்கும் பொழுது அவருக்குள்ள பயங்கரமான கனவுகள் வருமா. ரொம்ப வியாதியினால கஷ்டப்படுறவங்க, கேன்சர் கட்டினால, அப்படி இப்படி வலி வேதனையினால, கண்ணு தெரியாம அப்படி இப்படி பயங்கரமான பாடுகள், வலியினால தவிக்கிறவர்கள் அப்படியே கூட்ட கூட்டமா இருப்பாங்களாமா. அவங்க எல்லாம் வந்து ஒரே குரலா சேர்ந்து எப்படி இருக்கும்? வலியிலும் வேதனையிலும் தவிக்கிறவங்க ஒரு பேஷண்ட வச்சு பார்த்தாவே நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு நினைச்சு பாருங்க. அத்தனை பேர் சேர்ந்து அழுகிறது போல அவருக்கு வந்து கனவுகள் வந்துட்டே இருக்குமா. இவரால தாங்க முடியாதா, அந்த பாரத்துல எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல நடமாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். இப்படி நடக்குமா. உங்க வைஃப், ஏன் நீங்க கொஞ்ச நாட்களாகவே இப்படி இருக்கீங்க? திடீர்னு நைட் ரொம்ப அலறிட்டு எந்திரிக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, என்னன்னு சொன்னப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னாராம் அவரு. இவரும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்னால முடியல, இந்த கனவெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு இது பாரம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரியான பாவமா இருக்கு எனக்கு, என்னால முடியலன்னு சொல்லி அவர் அப்படியே ஜெபம் பண்ணக்குள்ள ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு கஷ்டமா இருக்கே, இப்படிப்பட்ட அழுகுரலை நான் கேட்டுட்டே இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் என் காதால நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரா, எனக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த வரத்தை, சுகமளிக்கும் வரத்தை கொடுங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க சுகப்படுத்த முடியும்னு நானு விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாராம். அவர் பெரிய சுகமளிக்கும் ஊழியராக இருந்து பல வியாதிகள், தீராத வியாதிகள், நோய்களை குணமாக்குகிற, சுகமளிக்கிற ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருக்கு இருந்தது என்ன? விசுவாசம். கர்த்தரால கூடும், என் தேவன் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
என் தேவன் காரியங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே கடந்து போகும் பொழுது அது சூழ்நிலைகளை மாற்றும், முடியாதவைகளை மாற்றும், சாத்தியமற்ற காரியங்களை மாற்றும். அது எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஊடுருவ முடியாத இடத்துல கூட அந்த கர்த்தருடைய வார்த்தை அது ஊடுருவி காரியங்களை நடப்பிக்க போதுமான வல்லமை வாய்ந்த வார்த்தை அது என்று சொல்லி அவர் விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. God needs that faith. Hallelujah. God needs that faith. அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு தேவை. விசுவாசம் இருந்தாதான் கிரியை செய்ய முடியும். God cannot force. உங்க வாழ்க்கையில force பண்ணி எதையுமே அவரால் திணிக்க முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நடக்கல, எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்துல ஏன் ரட்சிப்பு, நம்ம பாருங்க, நம்ம God cannot force. நம்ம விசுவாசிக்கணும். வாரோம் 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 வாரோம். ஆனா நம்ம தளர்ந்து போயிடுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம தோண்டு போயிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து விசுவாசிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்மள கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அசையாத விசுவாசத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க அவரிடத்துல நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட அசையாத விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட அசையாத விசுவாசத்தை கொடுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு கேளுங்க. எல்லாம் ஒரு நிமிடம் எல்லாரும் கேட்க போறோம். அப்படிப்பட்ட அசையாத விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் இல்லாமல் உண்மை பிரியப்படுத்த முடியாது. நீங்க எங்களுக்கு திணிக்க முடியாது. நாங்க விசுவாசிக்கணும், நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். சொன்னது போல விசுவாசம் தான் it gives the connection between spiritual realm and physical realm. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம போய் கடவுளை போய் பார்த்துட்டு வரல. போய் சும்மா சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, கதை பயங்கரமா விடுவாங்க, நான் போய் பரலோக விசிட்டேஷன்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு. அந்த மாதிரியான சொப்பனங்கள், இந்த எனக்கு இப்படி விஷன் பாருங்க, விஷன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஆண்டவர் விஷன்ஸ கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கும் இப்ப நான் ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறார், அதை நான் சொல்றேன். 100% that's true. ஆனா வார்த்தையை காட்டிலும் அதுலயே இருந்தோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நிறைய பேருக்கு என்ன உனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன காண்பிச்சாங்க, இப்படியே நம்ம இருக்கு. வார்த்தை தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்பதான் நம்ம வழுவி போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் பரலோகத்துக்கு இத்தனை தூரம் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி பரலோக விசிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் நம்மளால ஆண்டவரை பார்த்தது இல்லை. உண்மையா சொல்றேன், நான் ஆண்டவரை பார்த்தது இல்ல, பரலோகத்துக்கும் போயிட்டு வந்தது இல்ல. ஆனா இதுல எழுதி இருக்கிற வார்த்தைகள், தேவன் ஒருவர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில மரித்தார் நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த சிலுவை காட்சி என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை காட்சியை பார்த்தவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளணும். சிலுவை காட்சியை ஊழியர் நிறைய ஆண்டவர் அறியாதவங்க அழைப்புக்குள்ள வருவதற்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு கனவுகள் மூலியமா, பைபிள் இல்லாத இடங்கள்ல கனவுங்க மூலியமா பேசுறாரு. இப்ப ஓரல் ராபர்ட்ஸ் பாக்குறோம் இல்லையா, அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் மூலியமா ஆண்டவர் பேசுகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். அது இல்லைன்னு சொல்லல, ஆனா இதே பொழப்பா இருக்க கூடாது. வேதத்தை படிச்சு வார்த்தைக்கு மிஞ்சின வெளிப்பாடுகள்ல ரொம்ப கவனம் செலுத்தாம இருந்தோம்னா அதுவே நமக்கு போதும். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, வேதம், வார்த்தைகள், அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அந்த வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், பிழைக்க கத்துக்கிட்டோம்னா இட்ஸ் சேஃப், ரொம்ப சேஃப். ஹல்லேலூயா. ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த நாட்கள்ல நிறைய நம்ம வழுவி போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். பாருங்க, அப்ப என்ன விசுவாசம்னாவே என்னதான், காமிச்சிங்கன்னாதான் நம்புவேங்கிறது கிடையாது. விசுவாசம்னாவே ஃபர்ஸ்ட் என்னதான், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. அதுக்கு ஒண்ணும் சாத்தியக்கூறு இல்ல, நடக்கிற மாதிரி ஒண்ணும் அறிகுறி இல்ல, ஆனா நம்புறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேருதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜனங்கள் தேவை. சொன்னது போல விசுவாசம் தான் இட் ஆக்ட்ஸ் லைக் எ கனெக்ஷன். நம்ம மேல பரலோகத்துல இருக்கிற அந்த வான மண்டலம், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் இந்த உலகத்தின் மண்டலத்துக்கும் கனெக்ட் பண்ணுகிறதே எதுதான், இந்த விசுவாசம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் திரும்பவும் சொல்றேன், மத நம்பிக்கை குறிச்சு பேசுறேன். நான் இந்த மதத்தை சார்ந்து இருக்கிறேன், இப்படிப்பட்ட அதை குறித்து இல்ல. நம்ம பேசுகிறது நான் எதை பத்தின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இடிந்து போனதை, துவண்டு போனதை, வழுவி போனதை, அந்த அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு அபார சக்தி, ஒரு ஆற்றல். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா திரும்பவுமாக எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? பலன் அளிக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அப்படியே மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். 12வது அதிகாரத்துல 1வது வசனம், அதே எபிரேயர்ல. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு கூட ஓடுனா நமக்கு போதும். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல விசுவாசம் இட்ஸ் a force, it's a power. நமக்கு அது புரியலன்னா நமக்கு பாருங்க சில காரியங்கள் நிறைய பேர் மதத்தில் ஒரு ரொம்ப வைராக்கியம் நிறைந்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன். ஆனா வாழ்க்கையில நம்ம தியானிக்கிற இந்த விசுவாசத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு நபர்கள். பாருங்க, நிறைய சடங்காச்சாரங்களை செய்வாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க, அப்படி இப்படி செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது இல்ல? ஆனா இவங்க வாழ்க்கையில இந்த சக்தி, இந்த ஆற்றல், இந்த வலிமை, இந்த காரியத்துல ஒரு அனுபவத்தை உடையாதவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு அழகா ஒரு போதகர் சொன்ன காரியம். ஒரு கொட்டை வந்து கார் வாங்கினானா. சரியா? அந்த காலத்துல கார் கண்டுபிடிச்ச காலத்துல ஒரு கார் வாங்கினானா. அப்ப ஆனா அப்பதான் கார் வந்த புதுசு. அந்த காரு பெஸ்ட் காரா வாங்கணும், செம காரா வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சாம். யாரையுமே இடிக்காம ஓட்டிட்டு போறான். எப்படின்னு பார்த்தா, அந்த காருக்கு முன்னாடி 2 குதிரையை வச்சு அந்த 2 குதிரை தான் என்ன பண்ணுதா? காரை இழுத்துட்டு போகுதான். ஒருத்தர் வந்து சொன்னாரா சிரிச்சுட்டு, ஐயோ கடவுளே, நீ இவ்வளவு முட்டாளா இருக்கியே, இந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த காரை நீ எப்படி ஓட்டணும்னு தெரியுமா? இந்த காருக்கு ஒரு கீ இருக்கு. அந்த கீயை போட்டு நீ என்ன பண்ணணும்? அதை ஸ்டார்ட் பண்ணி நீ ஓட்டு. இதுல நீ வெறும் 2 குதிரையை வச்சு நீ இழுத்துட்டு போற. ஆனா இதுல 200 குதிரைகளுடைய பவர் இருக்கிற ஒரு இன்ஜின் இருக்கு. ஹல்லேலூயா. 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 நம்ம எல்லாம் காரை வாங்கிட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். அந்த ஒரு காரியம் அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் நம் வாழ்க்கைகளை மாற்ற விரும்புகிறார். நம்மை ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறார். நம் குடும்பங்களை ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? பிளரிஷ் பண்ண விரும்புகிறார். மற்ற சூழ்நிலைகள், மற்ற காரியங்களை மாற்ற விரும்புகிறார். இதுக்கு என்ன தேவை? தெரியணும். அந்த கார் கீயை போட்டு அந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு ஆற்றல், அந்த காரியம் இல்லைன்னா காரியங்கள் மாறவே போறதில்ல. சூழ்நிலைகள் மாறவே மாறாது. நம்ம வெறும் ஜஸ்ட் கார் மட்டும் நமக்கு இருக்கும். வேணும்னா 2 குதிரையை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? குதிரையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். வாழ்க்கையில நமக்கு அப்ளை பண்ண தெரியல. சூழ்நிலைகள்ல நமக்கு அப்ளை பண்ண தெரியல. நம்மளுடைய காரியங்கள்ல நமக்கு அதை காரியங்களை அபியாசித்து நம் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நமக்கு தெரியல, நமக்கு புரியல. நாமளும் நம்மளுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதிகளை, சூழ்நிலைகளை, குடும்பத்தர மத்த காரியங்களை உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை போலவே நாமளும் அதை என்ன பண்றோம்? அப்ரோச் பண்றோம். பட் there is difference. நாம அப்படி தேவையில்லையே, இருக்க தேவையில்லையே. கிறிஸ்டியன் அப்ரோச் இஸ் டிஃபரண்ட். நாம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே.
நம்ம ஏன் அப்படி அணுகணும்? நம்ம பிரச்சனைகளை, நம்ம போராட்டங்களை, நம்ம அவங்க எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட்டா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் தேவைகளை பார்த்து கலங்கணும்? நம்ம ஏன் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் கண்டு துவண்டு போகணும்? அல்லது ஏன் அதை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு இருக்குன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டாமா? அப்ப காரியம் என்ன? கார் நமக்கு இருக்கு. ஆனா அதை எப்படி ஓட்டணும், எப்படி பயன்படுத்தணும், அதுல என்னெல்லாம் இருக்கு, என்ன காரியங்கள், நம்ம யார், நமக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள், நம்மளுடைய கர்த்தர் யார், நமக்காக அவர் செய்த காரியங்கள் என்ன, சிலுவையில நமக்கு கிடைத்திருக்கிற முதற் பலன்கள் என்ன, அது எப்படி நமக்கு உரிமையானது, அல்லது இனி அடுத்தது நமக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஏன் கவலைப்பட தேவையில்லை, நம்ம ஏன் பயப்பட தேவையில்லை, நமக்கு ஏன் மரண பயம் கூட தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரே, ஏன் அப்ப நமக்கு இதுதான் முடிவா? இல்லையே, இதுக்கு மேல ஒரு நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை உண்டு. அதனால நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. அஞ்ஞானிகளை போல நம்ம புலம்ப தேவையில்லை. நமக்கு ஒரு வித்தியாசமா நம்மளால வாழ முடியும். நம்ம நம்பிக்கையோடு கூட இருக்க முடியும். இதெல்லாம் எப்படி தெரியுது? காரியங்களை அறிந்து கொள்வதனால. இப்ப விசுவாசம் எப்படி உங்களுக்கு வரும்? கேள்வினாலதான் வரும். வார்த்தைகளை புரிந்து கொள்வதனாலதான் விசுவாசமே வரும். அப்புறம் இந்த விசுவாசம் முக்கியம். காரை ஓட்டுறதுக்கு என்ன தேவை? சாவி போட்டு அதை குறித்ததான ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 2 காரியம் வேகமா முடிச்சிடலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 8. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, நமக்கு இது எல்லாத்துக்கும் தெரிந்த காரியம் தான். 100க்கு அதிபதி காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப பாருங்க, வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் ஒண்ணு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொன்ன உடனே அந்த 8வது வசனத்தை மட்டும் வாசிங்க வேகமா. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. எல்லாரும் வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஜெப எண்ணெய் பாருங்க, ஜெப எண்ணெய் தப்புன்னு சொல்லல. ஜெப எண்ணெய் வச்சு நானும் இருக்கு வச்சு ஜோமண்ட் அவ்வளவுதான். ஆனா ஜெப எண்ணெயில உங்களோட நம்பிக்கை இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கக்கூடாது. எதுல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும்? அவருடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தலையில கை வச்சு ஜெபிச்சாதான் நமக்கு ஒரு தேவைப்படுது, ஒரு பிசிக்கல் டச் ஒரு தேவைப்படுது. எல்லாருமே பலவீனமா இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் அப்படி ஜோம் பண்ண பலனை நான் அனுபவிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வார்த்தையில இருக்கிற வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மேலான வழி. அது யாருக்கு? ரொம்ப புதுசா வரவங்களுக்கு, புரியாதவர்களுக்கு, அவங்க ஜெபிச்சாதான் ஆகும், இவங்க ஜெபிச்சாதான் ஆகும்னு சொல்லி தனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாம எடுத்தோடனே இப்ப நமக்கே வந்துருதா? விளைய முடியலன்னா நானே இன்னமும் சொல்றேன். ஏன்னா நமக்கு இன்னமும் அந்த ஒரு இது இல்ல. அவங்க ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரு, நமக்குள்ள ஒரு அந்த முதிர்ச்சி இல்லாததுனால அப்படி நம்ம இருக்கலாம். ஆனா இதுவே நம்மளுடைய லெவலா இருக்கக்கூடாது. நாம ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் அதை கேட்டு பலத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு மட்டும்தான் டைரக்ட் ஆக்சஸ்ன்னு நினைக்க கூடாது. நாம் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. நாம டைரக்ட் நமக்கு இடையில அப்படி அதுக்காக உடனே சர்ச்சைக்கு போக கூடாது, அப்படிலாம் இல்ல. ஊழியர்களோட பேச்சு கேட்க கூடாது, இப்படி போயிடக்கூடாது. ரொம்ப அதான் சொல்றேனே, ரொம்ப கவனமா நம்ம காரியங்களை செயல்படும். நமக்கு என்னன்னா, நம்மளால டைரக்டா போய் நம்ம என் ஜெபத்தை கேட்கிறாரா ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணலாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அப்படிப்பட்ட எண்ணம், அததான் நான் சொல்றது தவறுங்கிறது. அது இல்ல. கண்டிப்பா இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக அவங்களுடைய விசுவாசம் ஒருவேளை தளர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறார், அது இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதே லெவல்ல இருக்காதீங்க, வளருங்க, வளர்ந்துடணும். ஏன் அப்பா கிட்ட கேட்க எனக்கு உரிமை இருக்கு. ஊழியர்கள் மூலியமா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், உணர்த்துகிறார், பேசுகிறார். அது கரெக்ட், அது இருக்கு.
ஆனா அவங்க மூலியமா மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க, இன்னும் கைக்குட்ட இந்த கர்ச்சீஃப் அனுப்பி வைப்பாங்க. கர்ச்சீஃப்னால இது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் ரொம்ப இதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்க வேண்டும். நம்ம வார்த்தையில விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்றேன்? இந்த விசுவாசம்னா நம்ம இந்த வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை போதுமானது. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்ததுதான் இதெல்லாம். நம்ம ஆனா நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம இன்னும் அந்த மாதிரி ஒரு கண்டத்துல எல்லாம் இல்ல. பைபிளே இல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் பார்த்திருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். ஆண்டவர் கனவுகள் மூலியமா பேசுவாரு, சொப்பனங்கள் மூலியமா பேசுவாரு. அவங்க பாவம், அவங்களுக்கு என்ன வேத வசனமே கிடையாது, வார்த்தையே கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் லீட் பண்றாரு அவங்கள. நீ புரியுதா? இப்ப நம்மளும் எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? சோம்பேறித்தனமா உட்கார்ந்து பைபிள வாசிக்காம அப்படி ஏதாவது பேசுவாரா? அப்படி ஏதாவது ஈஸி மெத்தட். அது ஏன் அப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வேத வசனம் நம்ம இந்த பைபிள் நம்ம கைக்கு வந்துருக்கு தெரியுமா? அதை எடுத்து வாசிச்சு பாருங்க, அந்த சரித்திரங்கள். ஆனா இப்ப ஈஸியா அப்படியே போகணும், யாராவது ஒருத்தர் தலையில கை வச்சு அப்படியே சொல்லிடணும், யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லிடணும், அப்படி சொல்லிடணும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா, ஃபர்ஸ்ட் காரியமா இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து வாசிங்க. சூழ்நிலையா, ஒரு போராட்டமா, ஒரு பிரச்சனை, ஆண்டவரை நான் மெடிடேட் பண்றேன்ப்பா, எனக்கு நீங்க என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம போகணும். ஒரு செய்தியை போட்டு கேளுங்க. கேட்கும் பொழுது அதுல அந்த மெசேஜ்ல, அந்த வார்த்தைகள்ல நம்மளோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார். பாடலை போட்டு கேட்கும் பொழுது அந்த பாடல்ல தேவ வார்த்தைகள், அந்த வசனங்கள்ல பாடலா போடுறாங்க நிறைய ஊழியர்கள். அந்த வார்த்தைகள் மூலமா இடைப்படுறாரு. நம்ம பேசும் பொழுதும் பேசுகிற எல்லா விதத்திலயும் பேசுகிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்ல நமக்கு இருக்கு, பெஸ்ட் மெத்தட் இருக்கு, பெஸ்ட் காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? வார்த்தையை வச்சு பிழைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுறாரு, என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அந்த ஜீவன்னா என்ன? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஜீவன் ஒரு லைஃப், துவண்டதை எழுப்புகிற, துவண்டதை எடுப்பிக்கிற, ஒரு மாதிரி கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு உடைந்து கிடக்கிறதை கட்டுவிக்கிற, வாழ்வற்றதை வாழ வைக்கிற ஒரு வலிமை, ஒரு ஆற்றல். அந்த லைஃப் அது எதுல இருக்கா? அவருடைய வார்த்தையில இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அவர் வார்த்தையில். சொல்லுங்களேன், வார்த்தையில். வார்த்தையில சொல்லுங்களேன், வார்த்தையில. ஹalleluya, ஹalleluya. ஆமா. ஒரு சின்ன அந்த பட்டாசு பாக்குறோம், அதுக்குள்ள அது ஒரு பட்டாசு பட்டா ஒரு பேப்பர் தான். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? பெரிய வெடிமருந்து. பத்த வச்சா என்ன ஆகுது? படால்னு வெடிக்குது. ஒரு பேப்பர் தான். அப்படிதான் இந்த வார்த்தையில அபார ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல ஆக்ட் ஆகுது. இதை குறிச்சுதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஏன் சொல்றேன்? நம்ம வார்த்தையை வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணணும். எல்லா மெத்தட்ஸ காட்டிலும் அந்த செய்தி வேளையில அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, இப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிறைய பேருக்கு கண்டிப்பா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசியிருப்பார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். கரெக்ட். ஆனா அதுக்காக உடனே என்ன பண்ணுவோம்? வர்ஷிப்க்கு மட்டும் வந்துட்டு இந்த வார்த்தையின் வேலைக்கு வராம போகிற அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க மெசேஜ் செக்ஷன்ல. அந்த பழக்கத்தை மாத்திக்கிறவர்களா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. ரொம்ப அப்படி இப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த டீச்சிங்ஸ், இந்த காரியங்கள், இந்த ஒரு 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 அழகான இந்த காரியம், இந்த நடத்துறது ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாதது போல இருக்கலாம். வர்ஷிப் ரொம்ப அப்படியே நமக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. அதோட நின்னுடாதபடிக்கு ரெண்டையுமே முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கிய பங்கு. இந்த விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு பிரமாணத்தை போல, ஒரு லாவ போல ஆக்ட் ஆகுது. அதை குறிச்சு நம்ம வருகிற வாரத்துல நம்ம தியானிக்கலாம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.